அங்கன்வாடி மையங்கள் மூடப்படுகின்றதா என செய்தியாளர்கள் கேள்வி. முற்றிலும் தவறான தகவல். மூடப்படவில்லை. மறுசீரமைப்பு செய்வதற்கு ஆலோசனை மேற்கொண்டு வருவதாக சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் தூத்துக்குடியில் பேட்டி. உலக மக்கள் தொகை நாள் இன்று கொண்டாடப்படுவதை முன்னிட்டு தூத்துக்குடி தூய மரியன்னை பெண்கள் கலைக்கல்லூரியில் மாணவிகள் பங்கேற்ற விழிப்புணர்வு பேரணியானது நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் இளம் பகவத் தலைமையில் தூய மரியன்னை கல்லூரி முதல்வர் ஜெர்சி முன்னிலையில் நடைபெற்ற இந்த பேரணியை சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் கொடியசைத்து துவங்கி வைத்தார். இதில் கலந்து கொண்ட கல்லூரி மாணவிகள் உலக மக்கள் தொகை விழிப்புணர்வு பாதகைகளை கையில் ஏந்தியவாறு தூய மரியன்னை கல்லூரியில் இருந்து புறப்பட்டு கடற்கரை சாலை வழியாக சென்று பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். இந்த நிகழ்ச்சியில் செய்தி மக்கள் தொடர்புத்துறை அலுவலர் நவீன் பாண்டியன், திமுக மாநகர செயலாளர் எஸ்.ஆர். ஆனந்தசேகரன், பெருமாள் கோவில் அறக்காவலர் குழு தலைவர் செந்தில்குமார், மாவட்ட மருத்துவ அணி தலைவர் அருண்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பேரணியை அமைச்சரவை தொடங்கி வைத்தார். தொடர்ந்து அமைச்சர் கீதா ஜீவன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது அவர் கூறுகையில், குழந்தை திருமணத்தை தடுக்க கடந்த 4 வருடங்களாக தொடர்ச்சியாக பல்வேறு விழிப்புணர்வுகள் பள்ளி மற்றும் கல்லூரிகளில் நடத்தப்படுகின்றது. 18 வயது முடிந்த பின்புதான் பெண்களுக்கு ஆரோக்கியம் ஏற்படும். தற்பொழுது 18 வயதிற்கு முன்பே கர்ப்பமாகிறார்கள் என்ற தகவல் வந்து கொண்டிருக்கின்றது. அவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதால் மருத்துவமனைக்கு செல்லக்கூடாது என்ற முடிவை அவர்கள் எடுக்கிறார்கள். ஆகவே விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகின்றோம். அங்கன்வாடி மையங்கள் மூடப்படுவதாக செய்தித்தாளில் வந்தது குறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு தவறான தகவல். மறுசீரமைப்பு செய்வதற்கு ஆலோசனை மேற்கொண்டு வருகின்றோம். குறைவான குழந்தைகள் உள்ள மையங்களில் அதன் அருகே உள்ள மையங்களில் சேர்க்க திட்டமிட்டு உள்ளோம். மேலும் வேறு எங்கேயாவது அங்கன்வாடி மையங்கள் தேவைப்பட்டால் இந்த மையத்தை அங்கு வைப்பதற்கு ஆலோசனை மேற்கொண்டு வருகின்றோம். ஆனால் அங்கன்வாடி மையங்கள் மூடப்படுகின்றது என்று கூறுவது முற்றிலும் தவறானது. மூடப்படவில்லை. மலைப்பகுதியில் 34 சென்டர்கள் திறக்கப்பட்டுள்ளது. மேலும் அங்கன்வாடி மையங்களில் வசதி மேம்படுத்துதல், விளையாட்டு உபகரணங்கள் வாங்க அரசு முயற்சி மேற்கொண்டு வருகின்றது. 6500 அங்கன்வாடி மையங்கள் புதுப்பிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். தடுக்க அரசு என்ன முயற்சி எடுக்கிறீங்கன்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. குழந்தை திருமணத்தை தடுப்பதற்கு கடந்த 4 வருஷங்களாகவே நம்ம தொடர்ச்சியாக விழிப்புணர்வு பண்ணுறோம். பள்ளிகளில் பள்ளி மற்றும் கல்லூரிகளில் பிள்ளைகளுடைய குழந்தைகளுடைய விழிப்புணர்வு பண்ணோம். அதுபோல் மகளிர் குழுக்கள், அந்த பெற்றோர்கள் எங்கே நம்ம அதிகமாக அந்த நிகழ்வு நடக்கிறதோ, திருவள்ளூர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த திருத்தணியை ஒட்டி அந்த ஒரு பிளாக்ல இருக்குது, அதுபோல் தேனியில் இருக்குது, மதுரையில் இருக்குதுன்ற மாதிரி ஆங்காங்கே அந்த இடங்களெல்லாம் விழிப்புணர்வு அதிகம் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். 18 வயசு முடியணும் அப்படின்னா தான் பிள்ளைங்களுடைய அந்த ஒரு குழந்தை பிறதுக்கு ஏற்ற ஒரு உடல் ஆரோக்கியம் பிள்ளைங்களுக்கு ஏற்படும் பெண்களுக்குலாம் நம்ம கொடுத்துட்டே இருக்கிறோம். இப்போ நம்ம புதுசாக சந்திச்சுக்கிற ஒரு பிரச்சனை என்னென்னா, இப்போ டீனேஜ் ப்ரெக்னென்சின்னு சொல்லிட்டு ஹெல்த் டிபார்ட்மெண்ட்லேருந்து சொல்கிறாங்க. அந்த டீனேஜில் இதுங்க 18 வயசுக்கு முன்னாலே கர்ப்பம் அடைஞ்சிருக்காங்கன்னு சொல்லி தரும்போது நம்ம அவங்கள மறுபடியும் அந்த குடும்பத்தை போய் பார்க்குறோம், பிள்ளைங்களை பார்க்குறோம், கேஸ் போடுறோம், வழக்கு போடுறோம், சட்டப்படி நடவடிக்கை எடுக்கும். இப்போ அடுத்த கட்டம் என்ன ஆகுதுன்னா, அவங்க நம்ம ஹாஸ்பிட்டலுக்கே போகக்கூடாதுன்ற முடிவு எடுக்கிறாங்க சின்ன பிள்ளைங்க. அதனால் அதையும் நீங்கள் ஹாஸ்பிட்டல் போங்க, உங்களை ஒன்றும் பண்ண போகிறதில்ல அப்படின்ற மாதிரி அந்த அவேர்னஸும் கொடுக்க வேண்டியிருக்கு. அதுபோல் இன்னொரு கேஸ் என்னென்னா, இதில் அரேஞ்ச்டு மேரேஜ் மட்டும் இல்லாமல் அவங்களாவே தானாகவே முன் திருமணம் செய்கிற அந்த லவ் அஃபேர்னால கல்யாணம் பண்ணுறது இந்த குழந்தை திருமணத்தில் தான் சேர்க்கப்படுது. அந்த பிரிவின் கீழே அந்த சட்டப்படி தான் நடவடிக்கை எடுக்கும். அதனால் ரிப்போர்ட்டை அதிகமாக தான் தெரியுது. அதில் 2ம் இருக்குது. அரேஞ்ச் மேரேஜுகளை கம்மியாயிருச்சு, அநேகமாக நிறைய குறைஞ்சிருக்குது. ஆனால் இந்த காதல் திருமணங்களோட எண்ணிக்கை அந்த 18 வயசு முடிய அநேகமாக சில இடங்களில் நடந்துறதுனால அந்த எண்ணிக்கையும் இதோடு சேர்த்து பார்க்கப்படுகிறது. ஆனால் விழிப்புணர்வுன்றது 4 வருஷங்களில் இந்த துறையின் சார்பில் நல்ல முறையில் பிள்ளைகள்கிட்ட, பெற்றோர்கள்ட்ட, தாய்மார்களிடம் விழிப்புணர்வு செய்து வருகிறோம். அங்கன்வாடியில் ஆசிரியர் 10 அப்பாயின்மெண்ட் அங்கன்வாடியில் அது பொய்யான செய்தி. தினம் ஒரு பத்திரிகையில் போட்டிருந்தாங்க, அங்கன்வாடியில் மூட போடுறாங்கன்னு. அது பொய்யான செய்தி. நம்ம மறுசீரமைப்புன்ற முறையில் ஒரு பிளான் பண்ணிகிட்டு இருக்கிறோம்.
குறைவாக 2 மையம் பக்கத்தில் இருக்குது, ரொம்ப 5 பிள்ளைங்க 4 பிள்ளைங்க இருக்குன்னா 2ஐயும் சேர்க்கலாம் அப்படின்ற முடிவு. புதியதாக எங்கே தேவைப்படுதோ அங்கே இந்த சென்டரை எடுத்து அங்கே மாற்றி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு திட்டமிட்டு இருக்கோம். அதை தான் வந்து அவங்க மூட போகிறாங்கன்றாங்க. மூடலை. புதியதாக இப்போ வந்து நம்ம ஆட்சி வந்தப்பறம் இப்போ நம்ம 34 சென்டர் புதுசாக திறந்துருக்கோம். மலைப்பகுதிகளெல்லாம் புதுசாக திறந்துருக்கோம். அதனால் நம்ம இனியும் எங்கே தேவையாக இருக்கோ அங்கே திறக்க தயாராக இருக்கோம். சட்டமன்ற உறுப்பினர்லாம் கேட்டிருக்காங்க. அதற்கேற்றாற் போல் மறுசீரமைப்பு பணி பண்ணலான்றதான் திட்டமிட்டிருக்கோம். அதை யாரோ வந்து மூட போகிறாங்கன்றாங்க. அது உண்மை அல்ல. அங்கன்வாடி மையங்கள் அதாவது என்ன சொல்ற, நவீனப்படுத்துதல், புதிய வசதிகள் உருவாக்குறது, நல்ல கலர் பெயிண்டிங்கு, அவங்களுக்குரிய விளையாட்டு மெட்டீரியல் வாங்கி கொடுக்கறதுக்கெலாம் அதிகம் அரசு முயற்சி எடுத்து வருகிறது. கிட்டத்தட்ட 6500 சென்டர்ஸ் வந்து நம்ம டெவலப் பண்ணிட்டோம். இந்த மாதிரி புதிய கட்டடம் எல்லாம் பண்ணிட்டோம். அதுபோல் அந்தந்த இடங்களில் ஆட்சி தலைவர்கள் சிறப்பு முயற்சி எடுத்து அவங்க சிஎஸ்ஆர் ஃபண்டு மூலம்லாம் வாங்கி அங்கன்வாடி மையங்களை சீரமைத்து வருகிறாங்க, நவீனப்படுத்தி வருகிறார்கள். ஆகவே அந்த நவீனப்படுத்த வேண்டும், அவளுக்கு நல்ல ஒரு வசதியான சூழல் அமைத்து கொடுக்க வேண்டும் என்பதில் அரசு முக்கிய கவனம் செலுத்துது. எல்இடி டிவி, ஆர்ஓ, அந்த என்ன சொல்கிறது, சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர், அவங்களுக்கு ப்ளே மெட்டீரியல் அப்படின்ற மாதிரி எல்லா வசதியும் நம்ம பண்ணி கொடுத்துட்டே இருக்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.